கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ட்ரீம்ஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் சீரீஸ்க்கு சொப்பனங்களும் அதன் விளக்கங்களும் தொகுப்பிற்கு மீண்டுமாய் உங்களை வரவேற்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு நாங்கள் போடுகிற பதிவிடுகிற இந்த சொப்பனங்களும் அதன் விளக்கங்களும் இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இதற்காக ஜெபியுங்க. உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சொப்பனங்களை நீங்கள் கண்டு அதற்கான விளக்கங்களை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்களானால் அதற்காக நீங்க உபவாசித்து ஜெபிக்கணும். வசனங்களை பிடித்து நீங்க ஜெபிக்கணும். சொப்பனங்கள் நமது வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொப்பனங்கள் வழியாக பேசினார். ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவதையும் சொப்பனங்கள் வழியாக பேசினார். சொப்பனங்கள் நம்முடைய எதிர்காலத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதத்தோடு அவைகள் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகள் சொப்பனங்கள் மூலமாய் தேவன் நம்மோடு கூட பேசுவார். எதிர்காலத்தை குறித்து பேசுவார். ஆபத்துகளை குறித்து பேசுவார். தேவ எச்சரிப்பை நமக்கு வெளிப்படுத்துவார். யோசேப்பு தேவ எச்சரிப்பு பெற்று தன் பிள்ளையை எடுத்துக்கொண்டு எகிப்திற்கு ஓடி போனார். ஆபிரகாம் சொப்பனத்திலே தேவனால் வாக்கு தத்தங்களை தேவன் சொப்பனத்தின் மூலியமாய் கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் குழம்பி போயிருந்த பவுல் சொப்பனத்தின் மூலமாய் மெக்கதோனியாவுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு தெளிவை பெற்று அவர் எழுந்து புறப்பட்டு போனார். அல்லேலூயா. ஆகவே சொப்பனங்கள் நமது வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அதை ஆராய்ந்து நிதானித்து அதை அங்கீகரிக்கிறவர்களுக்கு அது ஆசீர்வாதமாகவும், அதை அசட்டை செய்கிறவர்களுக்கு ஆசீர்வாத இழப்புமாகவும் அது காணப்படுகிறது. சரி, இப்போ ஒரு முக்கியமான சொப்பனத்தையும் அதன் விளக்கத்தையும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அது என்ன? அநேகர் யூடியூப் கமெண்ட்ஸ்ல அதை கேட்டிருந்தீங்க. மிருகங்கள் துரத்துவது போன்றதான சொப்பனம். குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்களிலே ஒவ்வொரு மிருகத்தை குறித்தும் நான் உங்களுக்கு அது விளக்கத்தை கர்த்தர் சித்தமானால் நான் கொடுக்கிறேன். இன்றைக்கு குறிப்பாக யானை, எலிஃபண்ட், யானை துரத்துவது போன்றதான சொப்பனத்திற்கு விளக்கம் என்ன பாஸ்டர்? என் சொப்பனத்துல நான் யானை துரத்தி கொண்டு வருகிறேன். என்ன அர்த்தம் இதுக்கு? என்ன அர்த்தம்? நல்லா கேளுங்க. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதுக்கு பிறகு அதனுடைய விளக்கத்தை, இந்த சொப்பனத்துக்கான விளக்கத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். 1 கொரிந்தியர் 15 வசனத்துல பவுல் இவ்வாறு எழுதுகிறார். நான் ஏபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன். நான் ஏபேசுவிலே துஷ்ட மிருகங்களோடு போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்கிறேன். துஷ்ட மிருகங்களோடு போராடி, துஷ்ட மிருகங்கள். சங்கீதக்காரன் கூட சொல்றான் பாருங்க, நாய்கள் என்னை வளைந்து கொண்டது, பாசான் தேசத்து எருதுக்கள் என்னை சூழ்ந்து கொண்டது, சிங்கத்தை போல என்னை பீறும்படி அவர்கள் கர்ஜிக்கிறார்கள், வாயை திறக்கிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட சொப்பனத்துல வரக்கூடிய மிருகங்கள் ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை இவைகள் உள்ளடக்கியது. ஆகவே ஒவ்வொரு மிருகமும் உங்க வாழ்க்கையில சொப்பனத்துல வருமானால் அதை நீங்க கொஞ்சம் தியானிக்கணும். அந்த மிருகம் எப்படிப்பட்ட மிருகம், அதனுடைய தன்மை என்ன, அது தாக்குனா நமக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தியானித்து அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். நீங்களே உட்கார்ந்து முதல்ல உங்க சொப்பனத்தை எழுதி அது ஒவ்வொரு காரியத்தையும் நீங்களே வியாக்கியானம் செய்ய நீங்க ஆரம்பிக்கணும். அப்படிதான் நான் ஆரம்பிச்சேன். இந்த கொரோனா பீரியட்ல தான் என் மனைவியை நானும் உட்கார்ந்து நிறைய சொப்பனங்களை நாங்க ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்டு, அப்ப நிறைய சொப்பனங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். இந்த சொப்பனங்கள் எல்லாம் நாங்க ஒருத்தர் பகிர்ந்து கொண்டு, இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும், இந்த பூச்சி வந்தா என்ன அர்த்தம், இந்த மிருகம் வந்தா என்ன அர்த்தம், இப்படிப்பட்ட பறவைகள் வந்தா என்ன அர்த்தம், கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்கள் இந்த சொப்பனத்தை குறித்து நாங்கள் நிதானித்து அதற்கான நிறைய காரியங்களை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வாசித்து, அநேகருடைய இந்த விடுதலை ஊழியத்துல அநேகரோடு கூட பேசும்போது அவர்கள் வாழ்க்கையில ஏற்பட்ட இப்படிப்பட்ட சொப்பனங்கள் மூலமாய் வந்த விளைவுகள் இதெல்லாம் அறிந்து கொண்டு
அப்படிப்பட்ட சொப்பனங்கள் அநேகருடைய வாழ்க்கையிலிருந்து என்னென்ன பாதிப்புகளை கொண்டு வந்தது, அதெல்லாம் எடுத்து தான் உங்களுக்கு அதை வியாக்கியானமா இப்ப நாங்க கொடுக்கிறோம். இன்னொன்று, இது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற விளக்கங்களும் வெளிப்பாடுகளும் கூட இதில் அடங்கியிருக்கு. சரி, இப்ப யானை துரத்துவது போன்றதான சொப்பனம், இதுக்கு என்ன அடையாளம், என்ன அர்த்தம்? யானை என்பது ஒரு வலிமையான ஒரு மிருகம். யானை என்பது ஒரு வீக்கான ஒரு மிருகம் அல்ல, அது ஒரு வலிமையான ஒரு மிருகம். வெரி ஸ்ட்ராங் அனிமல். தாவீது சொல்றாரு சவுல் கிட்ட, தாவீது சவுலை பார்த்து 1 சாமுவேல் 17:34 சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு முறை ஒரு சிங்கமும் ஒரு முறை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு போனது. ஒரு முறை ஒரு சிங்கம், ஒரு முறை ஒரு கரடி. அங்க பவுல் சொல்றான், நான் துஷ்ட மிருகங்களோடு போராடினேன். சங்கீதக்காரன் சொல்றான், நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டது, எருதுக்கள் என்னை வளைந்து கொண்டது, சிங்கத்தை போல கெர்ச்சிக்கிறார்கள். என்ன அடையாளம்? இதுக்கெல்லாம் என்ன விளக்கம்? நல்லா கேளுங்க. யானை 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 உங்களை துரத்துவது போல அல்லது தாக்குவது போல நீங்கள் சொப்பனத்தை காண்பீர்களானால், பொதுவாக யானை என்பது ஒரு ரொம்ப வலிமையான ஒரு மிருகம். அதனுடைய ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகம். அதுக்கு அந்த சொப்பனத்தில் வரக்கூடிய அந்த யானை, அது வலிமை மிக்க சில அசுத்த ஆவிகளுக்கு அடையாளம். அதனாலதான் ஆண்டவர் யானையை காட்டுறார். யானையை காட்டுறார், மகனே, உன்னை தாக்குகிற இந்த யானை இது ஸ்ட்ராங்கான பிசாசு, இது வலிமையான பிசாசு. அது எதிர்க்க உன்னால ஜெயிக்க முடியாது. யானை எதிர்க்க யாராவது சவால் கொடுக்க முடியுமா? சொல்லுங்க. மதம் பிடிச்ச யானை பாருங்க என்ன செய்யும்? யாரு இருந்தாலும் தூக்கி போட்டு மிதிக்கும். ஒருவர் கூட அந்த யானைக்கு முன்பதாக நிற்க முடியாத அளவுக்கு எல்லாரையும் மிதிச்சு நாசம். அப்போ யானை வடிவத்துல வரக்கூடிய ஆவிகள், ஸ்ட்ராங்கர் ஸ்பிரிட்ஸ், வலிமை மிக்க அசுத்த ஆவிகள், அசுத்த ஆவிகளுக்கு யானைகள் அடையாளம். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற என்ன சொல்ல வராரு? நீ ஒரு ஆவிக்குரிய யுத்தத்துக்குள்ள போக போற. உன்னை விட வலிமை மிக்க பலம் நிறைந்த ஆவிகள் உன்னோடு கூட எதிர்த்து வருகிறது என்பதனை ஆண்டவர் இப்படிப்பட்ட சொப்பனங்கள் மூலமாய் நமக்கு அதை காட்டுகிறார். யானை வேதாகமத்துல எங்கேயுமே யானை குறிப்பிடப்படலை. இப்ப யானை உங்களை துரத்துவது என்பது அழிவிற்கு அடையாளம். யானை ஒருத்தரை துரத்துனா என்ன ஆகும் பாருங்க. பிராக்டிக்கலா யோசித்து பாருங்க. ஒருத்தரை துரத்தி என்ன பண்ண, அதை தள்ளி அவரை காலை வச்சு மிதிச்சு அவருடைய எலும்புகள் எல்லாம் முறிக்கப்படும். அது மிதிச்சதுன்னா எலும்புகள் எல்லாம் பாதிக்கப்படும். உள்ள இருக்கிற அவயங்கள் எல்லாம் நசுங்கி நாசமாயிடும். அப்ப யானை உங்களை துரத்துவதுன்னா இட் இஸ் a spirit of death. It is a spirit of death and destruction. அழிவையும் மரணத்தையும் கொண்டு வருகிற ஆவி. It is a spirit of accident. ஆக்சிடென்ட்டை கொண்டு வந்து, விபத்துகளை கொண்டு வந்து நம்முடைய எலும்புகளை முறிக்கிற பிசாசு. அப்ப யானைகள் துரத்துவது என்பது அது மரணத்தின் ஆவி, அது ஆக்சிடென்ட்டை கொண்டு வருகிற ஆவி, அது வியாதி, கொடிய வியாதிகளை, பலவீனங்களை கொண்டு வருகிற ஆவி, சரீர ரீதியான சோர்வுகள், பலவீனங்கள், நோய்களை இப்படிப்பட்ட ஆவிகள் கொண்டு வரும். யானை பாருங்க என்ன பண்ணும்? நல்லா வளைந்த நிலத்துக்குள்ள புகுந்து அங்க இருக்கிற எல்லா வளைச்சலையும் அழிச்சிரும். விளைந்து கிடக்கிற எல்லா பயிரையும் மிதிச்சு சேதப்படுத்திடும். எவ்வளவு நம்ம நியூஸ்ல பார்க்கிறோம். யானை புகுந்து அந்த வயல் நிலத்துல பயிர்கள் எல்லாம் சேதப்படுத்தியது, தோட்டத்துக்குள்ள புகுந்து தோட்டத்தெல்லாம் சேதப்படுத்தியது, வாழை குலைகளை சேதப்படுத்தியது. அப்போ யானை என்பது ஒரு கைகளின் பிரயாசங்களை அழிக்கக்கூடிய ஆவிகள். சொப்பனத்துல யானைகள் துரத்துவது என்பது வெறும் நோய், வியாதி, மரணத்தின் ஆவி, இது மாத்திரமல்லாமல் உங்களுடைய கைகளின் பிரயாசங்களை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஆவிகள். It is a spirit that destroys all the works of your hands, the fruits of your hands. உங்க கைகளின் பலன்களை அழிக்கக்கூடிய பிசாசுகள் தான் யானை சொப்பனத்துல துரத்துவதற்கான விளக்கம், அடையாளம். சரி, யானை உங்களை துரத்துவது என்பது
இச்சைகளை தூண்டுகிற ஆவிக்கும் இது அடையாளம். சரீர இச்சைகளை, கட்டுக்கடங்காத இச்சை உணர்வுகள், பாவ உணர்வுகள், அசுத்த உணர்வுகள், விபச்சார உணர்வுகள், உங்களால தாங்க முடியாத, அடக்க முடியாத இச்சை உணர்வுகளை உங்களுக்குள்ள தோன்றும். ஆகவே தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட சொப்பனங்களை, யானை துரத்துவது போல சொப்பனங்களை நீங்க பார்ப்பீர்களானால் அதை நீங்க அஜாக்கிரதையை எடுத்துக் கொள்ளக்கூடாது. சமீபத்தில் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஐயா, நான் என் தம்பியை யானை துரத்துவது போல நான் பார்த்தேன். அது எனக்கு என்ன அர்த்தம் தெரியாத நான் விட்டுட்டேன். கொஞ்ச நாட்களிலேயே அவனுக்கு பிளட் கேன்சர் வந்து அவன் இறந்து போயிட்டான். பாருங்க, இதனாலதான் கர்த்தர் உங்களுக்கு அதை காட்டுகிறார், முன்கூட்டியே காட்டுகிறார். ஆகவே தேவ பிள்ளைகள் அப்படிப்பட்ட உங்களை தாக்க எழும்புகிற பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி வேத வசனத்தை கையில ஏந்தணும், வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொள்ளணும், சாட்சியின் வசனங்கள் மூலமா அப்படிப்பட்ட பலம் நிறைந்த ஆவிகளை அடிக்கணும். இயேசுவின் நாமத்தை சொல்லி இயேசுவின் ரத்தத்தை தெளித்து உபவாசித்து ஜெபத்துல நல்லா ஜெபித்து, குடும்பமாக ஜெபித்து, கர்த்தரை ஆராதித்து, உபாகமம் 23:5 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து சொல்றான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். எஸ்தர் புத்தகத்துல 9வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். அப்போ இப்படிப்பட்ட பிசாசின் வல்லமையை ஆண்டவர் உங்களுக்கு காட்டுகிறார். எதற்காக? நீங்க அதற்காக ஜெபித்து அந்த சூழ்நிலையை நீங்க ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ள கர்த்தர் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே யாராவது யானை துரத்துவது போன்றதான சொப்பனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன விளக்கம் தான் அதற்கு பொருந்தும். God bless you. ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். கலாத்தியர் 3:13 படி கிறிஸ்து இயேசு எங்களுக்காய் சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு எங்களை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். பாதாளத்தின் வல்லமைக்கு எங்கள் ஆத்துமாவை தப்புவிக்கிற கர்த்தர், அந்தகாரத்திலிருந்து மரண இருளிலிருந்து வெளிப்பட பண்ணி எங்கள் கட்டுகளை அறுக்கிற கர்த்தர். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட யானைகள் துரத்துவது போன்றதான எல்லா மரணத்தின் ஆவிகள், வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள், ஆக்சிடென்ட்டை கொண்டு வருகிற ஆவிகள், கைகளின் பிரயாசங்களை அழிக்கிற ஆவிகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், போராட்டங்களை கொண்டு வர எழும்பியிருக்கிற ஆவிகள், யானை துரத்துவது போல, தாக்குவதை போல, இப்படிப்பட்ட எல்லா பிசாசின் வல்லமைகளும் அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக கர்த்தருடைய இரத்தத்தை இதை பார்க்கிற ஒவ்வொருடைய தலையின் மேல நான் நெருப்பாய் தெளிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் அக்கினியாய் இறங்குவதாக ஆவியானவர் ஒவ்வொருவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஆட்கொண்டு ஒரு பிள்ளைகளை கர்த்தர் விடுவிக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்யுங்க, உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்க. ஹல்லேலூயா. இதுல பாதிக்கப்பட்டவர்களை குணமாக்குங்க, சுகமாக்குங்க, காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. இந்த விளக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தா, இப்படிப்பட்ட கனவுகள் உங்களுக்கு வந்திருந்தா அதை கமெண்ட்ல பதிவிடுங்க. இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது கனவுகள் இருக்குமானால் அதையும் பதிவிடுங்க. அதற்கான விளக்கத்தை இனி வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களிலே நான் உங்களுக்காக கொடுக்கிறேன். இதை மறக்காத லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சீக்கிரத்தில் வேறு சொப்பனத்தோடு அதன் விளக்கத்தை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். God bless you. Thank you.